ஷேய் முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. நான் எல்லா குளங்கள் ஏரி குளங்களில் கீழே ஐயனார் இருப்பான். ஐயனார்னா யாருமா? வழியிட்ட ஐயனார். அவனும் ஒரு ஆட்சி ஆண்டவன் தான். மன்னராட்சியில் உள்ள கணக்கில் அவன் ஆண்டவன். ஐயா வரம் கொடுத்தார். அதுதான் எல்லா கம்மா கீழே பூரா ஐயனார் இருப்பான். 2 பொண்டாட்டியோடு உட்காந்துருப்பான். அவனும் ஒரு பொம்பளை பொண்டாட்டி மோகத்தில் உள்ள வந்தேன். 2 பொண்டாட்டியோடு உட்காந்துருப்பான். ஐயனார் ஐயப்பன் எல்லாம் வந்தாண்டா. ஐயப்பங்கிறது வந்தாண்டா. முட்டா பயலா முட்டா பயலா பிரித்து வச்சு பூமியை பாழாக்க வந்த பாய் பயலா. இல்லை அமைதியாக போங்கடா. உலக நாடே போட்டார் கணக்கு. அடுத்தாப்புல கணக்கு ஏரி குளங்களில் உள்ள கணக்கு கவர்மெண்ட் லாயர் சிலிவுத்தூர் கவர்மெண்ட் லாயர்கிட்ட கேளப்பா. ஏற்கனவே தலபாபுரம் செட்டியார்பட்டியில் எங்கள் தலபாபுரம் செட்டியார்பட்டி எங்கள் குழந்த இடம் பூரா எங்கள் இடம்தாம்னு உள்ள நீதிமன்றத்தில் வழக்கல் தாக்கல் பண்ணானா? அவன் பெரிய இல்லை. அப்போ ஏரி குளங்கள் ஒரு குளத்துக்கு ஏரி குளங்கள் கீழே கால்நடைகள் பூரா சாப்பிடுவதற்கு இருக்கிற தண்ணி பாசனத்தில் உள்ள குளங்கள் எங்கன்னு கேளுங்கப்பா. அவனுக்கு தெரியும் எத்தனை ஏரி குளங்கள் நாங்கள் கொடியை தூக்கி நாங்கள் முக்கி இருக்கோம்னு அவனுக்கு தெரியும். அவனே சொல்லுவான், நாங்கள் இத்தனை குளத்தை மூடி இருக்கோம் அப்படிமா. கொற்றார் ஆணும் பெண்ணும் நீங்களே கேட்கலாம். சிலிவுத்தூர் நீதிமன்றத்தில் கேட்கலாம். தலபாபுரம் செட்டியார்பட்டி என் குழந்தான்னு உள்ள வழக்காடி இங்கே பிரச்சனை ஆகி முடிச்சு அந்த காகித பேப்பரை கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கான் குடும்பத்தில். எவ்வளோ பெரிய தப்பு இதில் எவ்வளோ பெரிய தப்புனா கைலாசத்தில் எவ்வளோ தப்பு செஞ்சுருப்பான். விடுவாரா? அவனை வேற இன்னும் எத்தனையோ கணக்கு இருக்குது. ஒரு பிட்டு அவனை விட மாட்டார். அவன்கிட்ட கேளப்பா. எத்தனை குளங்கள் ஏரி கவர்மெண்ட் லாயர் பூரா இப்போ போட்டுதானா? நாங்கொழி சாலைக்கு ரோடை உள்ளே கிராஷ் பண்ணி மந்திரிகளை கனெக்ஷன் பண்ணி முதலமைச்சரை கனெக்ஷன் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே அடிக்கானா? இப்போ அடி துவச்சு போடுவார். பூமியில் இறங்கி விளாண்டு வராரு. ஒழுங்கா போ. ஏரி குளங்கள் பூரா கவர்மெண்ட் லாயர் சிலிவுத்தூர் கணக்கு கேளப்பா. எல்லா கம்மாயிலையும் ஒவ்வொரு கம்மாய்க்கும் 10 ஏரி குளம் சின்ன கம்மா இருக்கும், சின்ன குளங்கள் இருக்கும். எதுக்கு? கால்நடைகளுக்கு தண்ணி. அந்த ஓடையெல்லாம் அழிச்சிட்டான். எல்லாம் அழிக்க சொன்னது யார்? கவர்மெண்ட் லாயர். அடுத்து அரசியல்வாதி எம்எல்ஏ அழிக்க சொன்னது. அடுத்தாப்புல எம்பி மந்திரி முதலமைச்சர் கீழே வார்டு வரைக்கும் அழிச்சிட்டான். இப்போ அதுக்கு என்னப்பா பதில் சொல்லுங்கப்பா. கேட்கார் நீதிபதி ஜட்ஜி கணக்கு கேட்கார். முக்கால்